அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எதுக்காக இந்த ஓன் வாய்ஸ் வீடியோனா, நம்ம நிறைய டேஸ் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். பொங்கல், தீபாவளி, நியூ இயர், சிஸ்டர்ஸ் டே, பிரதர்ஸ் டே, ஃப்ரெண்ட்ஷிப் டே. இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம மே தினம் கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணோம். அப்படி இருக்கும்போது நம்மளை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின அம்மாவை பற்றி வீடியோ போடலன்னா எப்படி? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அன்னையர் தினம். அதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ. என்னை விட வயசில் சின்னவங்களா இருக்கிறவங்களுக்கு அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். என்னை விட வயசில் பெரியவங்களா இருக்கிறவங்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். அதாவது பார்த்திங்கன்னா, மற்ற விஷயங்கள நம்ம பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு 2 லைன் 3 லைன் நம்ம பேசிட்டு விட்டுருவோம். பட் அம்மாவை பற்றி பேசும்போது மட்டும் பார்த்திங்கன்னா, நிறைய அதாவது அதுக்கு சொல்லணுன்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அதுக்கு இந்த ஒரு ஜென்மம் பத்தாது. இருந்தாலும் இந்த 3 நிமிஷம் வீடியோக்குள்ளே என்னால் எவ்வளோ சொல்ல முடியுமோ அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? பேசணுன்னா அவ்வளோ பேசலாம். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் புரிந்திட வேண்டும் அம்மா அப்படின்னு கவிஞர் தேசிக விநாயகம் பிள்ளை சொல்லியிருக்காரு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பொண்ணாக பிறக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தவம் செஞ்சுருக்கணும். அப்படின்னும் போது அந்த பெண் தாய்மை அடையிறதுக்கு அவள் எவ்வளோ பெரிய தவம் செஞ்சுருக்கணும் யோசிச்சு பாருங்கள். நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா தூங்கிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா காலை பார்த்து நான் அழுதுருக்கேன். நிறைய டைம் நான் அழுவேன். ஏன்னா இந்த கால் வந்து எங்களை வளர்க்குறதுக்காகவும் எங்களை படிக்க வைக்கிறதுக்காகவும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா, என் வீட்டில் என் அம்மாவுக்கே தெரியாது. இந்த வீடியோ மூலிமா தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கேன். இன்றைக்கி உங்கள் முன்னாடி இந்த வீடியோ போடுறேன். இன்னைக்கு நிறைய ஆடுறேன், பாடுறேன். இந்த வீடியோ பேசுகிறேன்னா அதுக்கு எங்கள் அம்மா தான் காரணம். எங்கள் அம்மா இல்லைன்னா நான் இன்றைக்கி உயிரோடு இல்லை. நான் செத்து 20 வருஷம் ஆயிருக்கும். ஸோ எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா, என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு சின்ன வயசில் நான் பசிக்குதுன்னு சொன்னேன்னா, அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற மாதிரி கேஸ் ஸ்டவ் கிடையாது, சிலிண்டர் கிடையாது, விறகு அடுப்பு மட்டும்தான். நான் பசிக்குதுன்னு சொன்ன அந்த நிமிஷம் எங்கள் அம்மா 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் எனக்கு சாப்பாடு செஞ்சு சுட சுட எடுத்துன்னு வந்து போடுவாங்க. சூடாக இருந்தால் என்னால் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு கை விசிறி இருக்கும், விசிறி விடுவாங்க. அதாவது அதுதான் சொல்கிறேன்ல, சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம். அம்மாவை பற்றி சொல்கிறதுக்கு இந்த ஒரு ஜென்மம் பத்தாது. கடவுள் வந்து என்கிட்ட ஒரு வரம் கேட்டார்னா, அதாவது உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்டார்னா, நான் கடவுள்கிட்ட கேட்பேன். எனக்கு இந்த உலகத்தில் எதுவுமே வேணாம். எனக்கு என் அம்மா மட்டும் போதும். என் அம்மா மட்டும் என் கூட இருந்தால் போதும் அப்படின்னு கேட்பேன். ஸோ அம்மா இருக்கிறவங்க தயவு செஞ்சு அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. அம்மா இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் அந்த வலி தெரியும். அதனால் தயவு செஞ்சு அம்மா உயிரோடு இருக்கும்போது அவங்கள நல்லபடி பார்த்து